This video is sponsored by SBO Digital Marketing. Social media உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மாசம் 21000 வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து செக் பண்ணி பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த நூடுல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மைதா நூடுல்ஸ், கோதுமை நூடுல்ஸ், எல்லா நூடுல்ஸ் விதமும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூடுல்ஸ் எடுத்துக்கின்னு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து தண்ணி நல்லா தண்ணி சுட வச்சுட்டு அதை கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இப்படியும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக தண்ணியை சுட வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணியையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நூடுல்ஸ் கூட சுட தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்து தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ஒன்று ஒட்டாமல் வரும். தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான அதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை முட்டை வேணும்னு உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி கிண்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக நம்ம பொடி மாஸ் மாதிரி ஆனதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஆனியன், கேரட், அப்புறம் வந்து கோஸ், அப்புறம் முட்டை, இது பார்த்திங்கன்னா மிளகாய் போடணும், மிளகாய் போட்டுக்கலாம், குடமிளகா, இந்த மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள், அப்புறம் வந்து பெப்பர் தூள், அப்புறம் பார்த்திங்கனாக்கா காரமிளகாய் தூள், அப்புறம் வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அந்த பொருட்கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வாசனை எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். போனதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வந்து என்ன பண்ண போகிறோன்னா நூடுல்ஸ் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிசுப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த குழப்பு அதெல்லாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக வந்து சோயா சாஸு இல்லை டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட கலர் கொடுக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும். நம்ம எப்படி ஹோட்டலில் வேணால் டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் இருக்கும். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் 65 இருந்தால் நீங்கள் பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா எக் நூடுல்ஸே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து எக் நூடுல்ஸ் தான் செய்கிறேன். கொஞ்சம் சிம்பிளான ஈஸியான செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா இப்போக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 to 3 மசாலா, நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அஜினோமோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் இதேமாரி பார்த்து செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.